வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்லவா? மார்பை மறைக்காம சேலை கட்டி வீடியோ போடுற, கணவன் ரசிக்கும் உடலை ஊருக்கு காட்டுற பெண்ணே நீ கவர்ச்சி பொருளா? இது நம் பண்பாடா? இது நம் பண்பாடா? அடியே இது நம் பண்பாடா? குறிப்பில பாட்டுக்கு குத்தாட்டம் போடுற, இது சரியா தள்ளர் பண்பாடா? சொல்லடி இது தள்ளர் பண்பாடா? பண்பாடா? பொது தளத்தில பாசே கதைகள் பிறானோடு பேசுற, வாய்க்கூச இல்லையா அடியே பெண்ணே? வாய்க்கூசலையா? சுயமரியாதை சுய கிளறவம் இல்லையா? அடி பெண்ணே உனக்கு இல்லையா? பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் அவமானத்தை தேடுற, உன்னை சமூகம் மதிக்குமா? பெண்ணே இது நம் கலாசாரமா? பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே? எங்கே புதுமை பெண்கள் எங்கே? பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும். இது நாகரீக வளர்ச்சியா இல்ல சமூக சீரழிவு என்று சொல்லவா? வெளிநாட்டு ஆணிடம் வறுமை என்று பொய் சொல்லி பணத்தை பறிக்கிற, வெளிநாட்டு ஆசையில குமரியும் கிழவனை திருமணம் செய்யுறா. வெளிநாடு வந்ததும் வேறு ஆணோடு ஓடுறா, வேறு ஆணோடு ஓடுறா, வேறு ஆணோடு ஓடுறா. கணவனை உதறி பிறந்த குழந்தைய விட்டு வேற ஆணுடன் ஓடுறா. எதுவும் அறியா பிள்ளைய நடு வந்த குழந்தையடி, இது பாவம் இல்லையா பெண்ணே? தலைவரம் தந்த கணவனை பொது தளத்தில் அவதூறு பேசுறா, இது கலாசாரமா? நம் பண்பாடா? உன் கணவனோடு வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா? பெண்ணே நீ சொல்லடி உன்னை சமூகம் மதிக்குமா? காதல் முறிந்ததும் பழி வாங்கும் நோக்கில அவதூறு பரப்புறா, உனக்கு வெட்கம் இல்லையா? தன்மானம் இருக்குதா? நீ சொல்லடி பெண்ணே. சமூக வலைத்தளம் பொழுதுபோக்கு சாதனமே, அது வாழ்க்கை அல்ல கிடையாக பயன்படுத்தாதே. இனி எனினும் சாதனை பெண்ணாக மாறு, மாறு புதுமை படை புரட்சி செய். பாரதி கண்ட புதுமை பெண்கள் எங்கே? எங்கே புதுமை பெண்கள் எங்கே? பாரதி இருந்தால் ரத்த கண்ணீரோடும். சமூக வலைத்தளத்தில் பெண் அட்டகாசம், குடும்ப குத்து விளக்காக கையெடுத்து கும்பிட்ட பெண்ணினம் எங்கே? இது நாகரீக வளர்ச்சியா